श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रस्तावपद्धति श्लोकं 18 अपार करुणाम्बुदेः तव खलु प्रसादादहं विधातुमपि शक्नुयां शतसहस्रिकां संहितां तदापि हरिपादुके तव गुणौकलेशस्थितेः उदाहृतिरियं भवेदिति मितापि युक्ता स्तुतिः. பதபதார்த்தம். ஹரிபாதுகே பெருமாளுடைய பாதுகையே, அகம் நான், அபார எல்லையில்லாமல் இருக்கின்ற, கருணாம்புதேகே தயைக்கு சமுத்திரமாயிருக்கின்ற, தவ உன்னுடைய, பிரசாதாத் அனுக்கிரகத்தினால், சதசஹஸ்ரிகாம் 1000 into 100 லட்சம் ஸ்லோகமுள்ள, சம்ஹிதாம் அபி பிரபந்தத்தையும் கூட, விதாத்தும் செய்வதற்கு, ஷக்னுயாம் கலு சமர்த்தனானவன் என்பது பிரசித்தம். ததாபி அப்படி இருந்தாலும், இயம் இந்த லட்சம் ஸ்லோகமுள்ள பிரபந்தமும், தவ உன்னுடைய, குணங்களுடைய, ஓக கூட்டங்களுடைய, லேஷ அல்பத்தினுடைய, ஸ்திதேகே இருப்புக்கு, உதாஹிருதிகி தெரியப்படுத்துவதற்காக, பவேத் ஆகும், இதி என்ற காரணத்தால், ஸ்துதிஹி ஸ்தோத்திரமானது, மிதாபி ஸ்வல்பமாயிருந்தாலும், யுக்தா தகுந்தது. சுவாமி என்ன சாய்க்கிறார்னா, இந்த 1000 ஸ்லோகம் என்னை எழுத சொல்லி பாதுகையை நீ ஆணையிட்டாய். இப்போ உன்னோட கருணக்கடலான உன்னுடைய, ஏன்னா இங்கே அவர் சொல்கிறது தயைக்கு சமுத்திரமாக இருக்கின்ற அந்த கருணை கடல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது கருணாம்புதேகே அப்படின்ற பதத்தால் சொல்கிறார். கருணை கடலான உன்னுடைய தயை இருந்ததுன்னா 1,00,000 ஸ்லோகம் எழுதுறதுக்கு கூட நான் சமர்த்தனாயிடுவேன். அதாவது எனக்கு அதுக்கான தகுதி வந்துடுறது. சதசஹஸ்ரிகாம் 1,00,000 ஸ்லோகம் என்னால் எழுதிட முடியும். ஆனால் நான் 1,00,000 ஸ்லோகம் எழுதினா கூட உன்னோட ஃபுல் பிரபாவத்தை சொல்லி முடியுமா அப்படின்னா முடியாது. பூர்ணமாக நான் உன்னை சேவிச்சிட முடியுமா, உன் குணத்தை நான் அதில் சொல்லிட முடியுமா அப்படின்னா அது எப்படியுமே முடியாது. 1,00,000 ஸ்லோகம் எழுதினாலும் உன்னோடைய பெருமையை என்னால் சொல்லி முடியாது. அதனால் 1000 போதும்னு சொல்லிட்டியா. அதாவது முதல்ல இவருக்கு அந்த போட்டிக்கு அழைக்கும் போது நான் 1000 ஸ்லோகம் எழுதுகிறேன், நீரும் 1000 ஸ்லோகம் எழுது அப்படின்னு தான் இவருக்கு அந்த போட்டிக்கு கூப்பிட்டவர் சொன்னார் இல்லையா. அதனால் இங்கே சொல்கிறேன், உன்னை பெருமையை 1,00,000 ஸ்லோகம் சொன்னால் கூட முடியாது. ஆனால் உன்னுடைய கருணையினால், ஐயோ நம்ம குழந்தை கஷ்டப்பட போகிறதே அப்படின்ற கருணையினாலையும், 1,00,000 ஸ்லோகம் சொல்லிட்டா மட்டும் பூர்த்தியாக சொல்லிட போகிறதையா இல்லை அப்படிங்கிறதுனாலையும் நீ 1000 ஸ்லோகம் எழுது அப்படின்னு என்னை பார்த்து சொன்னியா அப்படின்னு சுவாமி இந்த இடத்துல சாய்க்கிறார். இதில் எல்லா ஸ்லோகத்துலேயும் ஏதோ ஒரு வார்த்தை அவர் ரொம்ப அழகாக ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டாக ஒன்று வச்சுருப்பார். அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தில் சம்ஹிதாம் அப்படின்ற வார்த்தை. சம்ஹிதாம் அப்படின்னா பிரபந்தத்தையும் கூட, 1,00,000 ஸ்லோகம் உள்ள பிரபந்தத்தையும் கூட செய்வதற்கு. இந்த இடத்துல அவர் ஸ்லோகம்ன்ற இது கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். அதாவது பரியாய வாச்சக சப்தம்னு சொல்லுவோம் சான்ஸ்கிரிட்டில், சினானிமஸ், ஈக்குவலண்ட் வேர்டு அந்த மாதிரி. அதுக்கு இந்த இடத்துல அவர் நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்கலாம், ஸ்லோகம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சம்ஹிதாம்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, இது பிரபந்தம்ன்ற அந்த அர்த்தத்தில் ஏன் சொல்லணும் அப்படின்னா, சம்ஹிதை அப்படிங்கிறது வேதத்தினுடைய சம்பந்தம் கொண்டது. இப்போ திருவாய்மொழி அப்படின்னு நம்மாழ்வார் எழுதினது திரமிட சம்ஹிதை அப்படின்னு சொல்லுவோம். வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னு நம்மாழ்வாரை கொண்டாடுறோம் இல்லையா. ஸோ அந்த திருவாய்மொழியோட 1000 ஸ்லோகங்கள் சாமவேதத்தோட 1000 சாக்கைக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாள். அதனால ஆழ்வாரே 1000 தான் எழுதியிருக்கார் அப்படின்றதுனால என்னை 1,00,000 எழுத வேண்டாம், 1000தோட நீ நிறுத்திக்கோ போறோன்னு சொல்லிட்டியா. அதாவது ஆழ்வாரை நான் தாண்டிடக்கூடாது, தாண்டவும் முடியாது, அதனால எனக்கு 1,00,000 ஸ்லோகம் வேண்டாம் 1000ன்னு சொல்லிட்டியா அப்படின்ற துவனியும் அதுக்குள்ளே வரா மாதிரி சம்ஹிதான்ற ஒரு வார்த்தை மூலமாக அவர் இதில் நம்மளுக்கு கோடிட்டு காமிச்சிருக்கார். நம்ம கோதாஸ்துதி எடுத்து பார்த்தோம்னா கூட அதில் கூட சொல்லுவாள். அதாவது ஆண்டாள் 30 பாசுரம் எழுதினான்றதுனால கோதாஸ்துதி 29ஓட சுவாமி நிறுத்தியிருப்பார்.
ஆண்டாளை தான் தாண்டிடக்கூடாது, அதனால் கோதாஸ்துதி 29ஓட நிறுத்திட்டார் அப்படின்னு வியாக்கியானம் சொல்லுவாள். அதுக்கு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது அந்த மாதிரி ஆழ்வாரே 1000 தான் பண்ணியிருக்கான்றதுனால என்னை லட்சம் பண்ண வேண்டாம், 1000 போதும்னு நீ நிறுத்திட்டியா அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இதுக்குள்ளே துவனிக்கிறது. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.